ஹாய், நிறைய பைசா அட்ராக்ட் பண்ணணுமா? ஏன் நிறைய பேரு கஷ்டப்படுறாங்க பர்டிகுலர் பைசால? ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. பைசாக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, மணிக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லலாம். அந்த சயின்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுமா? அதை பத்தி நான் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா the science behind money, or மெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லப்படுற டாபிக் வந்து பண்ணா how to overcome the lack of money. Okay, how to overcome the lack of money, அதான் டாபிக். போன வாரம் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சின்ன ஜுவல்லரி ஷாப், பெருசு இல்லை, சின்ன ஜுவல்லரி ஷாப். அந்த இடத்துல பிளெஜும் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அவங்க சின்ன சின்ன ஜுவல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை அடகு வச்சுட்டு இருந்தாங்க. அதில் அவங்க பையனோட குட்டி குட்டி ரிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கஷ்டமா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட பிசினஸ் டவுனா இருக்கு, இந்த கொரோனால பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு, ஸோ எங்கிட்ட காசு இல்லை, என் பையனோட ஜுவல்ஸ் வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஃபேவரட் இது, கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்ற மாதிரி பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பிசினஸ் ரொம்ப டவுனா இருக்கு, நிறைய இந்த பைசா இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு, சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ வந்து டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, 2012க்கு பிஃபோர் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். என்னோட எல்லா ஜுவல்ஸ், இன்ஃபேக்ட் என்னோட ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் விற்றோம். பிளெஜ்லாம் பண்ணல, வித்தாச்சு. பிளெஜ் பண்ணுறது வித்தாச்சு. என்னோட காரை வித்தேன், எல்லாத்தையும் வித்தேன். அண்ட் அந்த கண்டிஷன்ல இருந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ அது என்னன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதோட சயின்ஸ் என்ன, ஸோ அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம். தி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் லேக் ஆஃப் மணி. என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரு பயம். எப்படின்னா, இன்னைக்கு காசு இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு கிடைக்குமா எனக்கு ஒரு பயம். நாளைக்கு எப்படி என்னோட பில்ஸ் பே பண்ண போறேன், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி பே பண்ண போறேன், நாளைக்கு. சோ அந்த பயம் இல்லன்ற ஒரு மைண்ட் செட், என்கிட்ட காசு இல்லன்ற ஒரு மைண்ட் செட், அந்த லேக் ஆஃப் மணி, அந்த பயம் இருந்தால் என்ன ஆயிடுதுன்னா, நீங்க என்ன வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க? நெகட்டிவ். நான் அடிக்கடி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வார்த்தைகள் சொல்றதோட நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க நெகட்டிவ்ல வைப்ரேட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு கொடுக்கறது ஃபுல்லா நெகட்டிவ். பிகாஸ் பிரபஞ்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களை எப்படி பார்க்க போகுதுன்னா, நீங்க என்ன எனர்ஜில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க அதை அபண்டன்ஸா கொடுக்கும். நீங்க நெகட்டிவ்ல வைப்ரேட் ஆனீங்கன்னா நீங்க நெகட்டிவ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, the fear of lack of money. பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த பயம் வந்துட்டாலே போதும், நம்ம கீழே போயிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து நோ சேவிங்ஸ். நிறைய பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் கிடையவே கிடையாது. சேவிங்ஸ்ன்ற வார்த்தையை சம்பாதிக்கிறதே கம்மியா இருக்கு, எங்க இருந்து சேவ் பண்றது அப்படின்னு நிறைய பேர். இன்ஃபேக்ட் என்னோட ஃபேவரட் ஃபார்முலா, அது ராபர்ட் கியோசாக்கி, தி கிரேட் மென்டர், ரிச் டாட் புவர் டாட் ஆத்தர், அவர் சொன்ன ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 30-30-30-10. இன்ஃபேக்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10-30-30-30. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 வந்து பாத்தீங்கன்னா சேரிட்டி. அதுக்கப்புறம் 30 ஃபார் சேவிங்ஸ், 30 ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர், 30 ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். சில பேர் சொல்லுவாங்க, சார் நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு சேரிட்டி கொடுப்போம், நம்ம கொஞ்சம் சம்பாரிச்ச பிறகு நம்ம சேரிட்டி கொடுக்கலாமே. பிகெஸ்ட் மிஸ்டேக். இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான் இருந்தேன். பட் என்ன நான் பார்த்தேன்னா, நீங்க கொடுக்க ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன சொன்னோம்னா, what you sow is what you reap. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம். ஒரு ஏழை கொடுக்குறோம், ஒரு சேரிட்டி பண்றோம்னா இது கடவுளுக்கு கொடுக்குறோம். அண்ட் யூ வில் கெட் abundance. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இது ஒரு சயின்ஸ். நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees எனக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த 1000 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தாகணும். 100 ரூபான்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம் பைக்குக்கு. கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் கொடுப்பேன். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10% வேற லெவலில் இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த ஃபார்முலா நான்
ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி 30% நீங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா வெறும் 3,000 ரூபாய் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது டிசிப்ளின், கஷ்டம். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அதிகமா வேணுமா, எனக்கு 3,000 rupees இல்லை எனக்கு 5,000 rupees, then increase salary. உங்க salary increase ஆகட்டும். ஃபோக்கஸ் ஆன் தட். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் சேவிங்ஸ்ன்றது நமக்கு இன் ஃபியூச்சர் சம்திங் ஒரு எமர்ஜென்சி நம்ம அந்த சேவிங்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 months சேவிங்ஸ், உங்க 6 months உங்க எக்ஸ்பெண்டிச்சரோட சேவிங்ஸ் உங்க பேங்க்ல ஆல்வேஸ் இருக்கணும். எனிதிங் கேன் கோ ராங். எதுதான் தப்பாலாம் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திடீர்னு வந்து கொரோனா வந்துச்சு, நிறைய பேரோட பிசினஸ் டவுன் ஆச்சு, நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கல, டக்குன்னு என்ன ஆச்சு, யூ ஸ்டக். பட் அதே இடத்துல இந்த சேவிங்ஸ் இருந்துச்சுனாக்கா, எஸ் ஐ கேன் ஸ்பெண்ட். ஒரு 6 மாசம் எனக்கு அட்லீஸ்ட் இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 6 months, மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வச்சுக்கலாம், பட் மினிமம் அட்லீஸ்ட் 6 months பேக்கப் எப்பொழுதுமே இருக்கணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. சேவிங்ஸ்ன்ற பார்ட் கிடையவே கிடையாது. தென் இன்வெஸ்ட்மெண்ட், அகைன் ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கோல்ட்ல இருக்கலாம், இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், நிறைய பேர் ஒரு ரேட் ரேஸ்ல இருக்கும். இந்த ரேட் ரேஸ்ன்றது வந்து மந்த்லி சேலரி மாதிரி. ஓகே, மாசம் சம்பளத்தை எதிர்பார்த்தா ஓடிட்டே இருக்கும். இந்த மாசம் வந்துச்சா, 20ஆம் தேதி வரவுனே ஓகே அடுத்த மாசம் எப்போ வரும், பிகாஸ் 10 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிதான் நானும் இருந்தேன். இந்த ரேட் ரேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன, we are just completely depending on monthly salary. அதுல இருந்து வெளியே வரணும். ஸோ என்ன பண்ணலாம், ஓகே நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், வேற ஏதாவது பண்ண முடியுமா, வேற ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, பேரலா ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா, பேரலா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற தாட்ஸ் வரணும். இல்லைன்னா நம்ம அங்க ஸ்டக் ஆயிடும். நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணி அவங்க லைஃப் மறந்துடுறாங்க, கம்ப்ளீட்லி ஸ்டக். அண்ட் அந்த ஃப்ரீ டைமே கிடையாது, அதனால அவங்க திங்கிங் கிடையாது, அவங்களுக்கு வெளியே வர்றது தெரியாது அவங்களுக்கு. So you need to come out of the rat race. Next, never borrow money at any situation. என்னைக்குமே கடன் வாங்காதீங்க. கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ், அவாய்ட் இட். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. 99% அவாய்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் ஸ்டக் ஆகுறதே அதுதான். ஓகே, வீடா லோனு, காரா லோனு, பைக்கா லோனு, மொபைலா லோனு, எல்லாமே லோனு. ஃப்ரீ மீன் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ. எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ்லாம்? close to 48%. 48%. என்கிட்ட ஃபோன் இருக்கு, போதும். அந்த ஃபோன் வரும்போது நம்ம ஏதோ காசு எடுத்து வச்சு நான் வாங்கிக்கிறேன், நெசசிட்டி தேவை வாங்கிக்கிறேன். இல்ல லோன்ல டிவி கிடைக்குது, லோன்ல எல்லாமே கிடைக்குது, எல்லாமே லோன்ல வாங்கிடுது. மாச சம்பளம் ஃபுல்லா எங்க போகுது? பேங்க்குக்கு. யார பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கும்? பேங்க் பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கும். முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ். பி கேர்ஃபுல். ஏன்னா நிறைய பேர் ஸ்டக் ஆகுறது அங்கதான். அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. Okay, next. Never use negative words. Negative words என்னைக்குமே யூஸ் பண்ணாதீங்க. லைக் என்கிட்ட பைசா இல்லை, நான் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கேன், எனக்கு நிறைய லோன்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ், அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன திருப்பி சொல்லும் போது அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறோம். யோர் வேர்ட்ஸ் கிரியேட் யோர் வேர்ல்ட். உங்க வார்த்தைகள் உங்க உலகத்தை உருவாக்குது. உங்க உலகம்ன்றது நீங்க தான். ஓகே, உங்க சுத்தி இருக்கிறது. ஸோ நீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க, பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் அந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 3 வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய சொல்லியிருக்கேன் அதை பத்தி, பவர் ஆஃப் வேர்ட்ஸை பத்தி என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க கத்துப்பீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். உங்கள்ட்ட தான் கிரியேட் ஆகுது, எல்லாமே உங்கள்ட்ட தான் கிரியேட் ஆகுது. பிகாஸ் நான் சொல்ற மாதிரி யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். அப்ப என்னன்னா உங்க வார்த்தைகள் அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எப்படி வர்றது வெளியே இருந்து? ஸோ அந்த சயின்ஸ் என்ன? த ஃபர்ஸ்ட் ஒன், மணி இஸ் அன் ஐடியா. மணி ஒரு ஐடியா, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா, நெவர் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது, அவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஒரு ஐடியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ் வந்து எப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு ஐடியால ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம என்ன ஆயிடுறோம், அவங்களுக்கு ஒரு ஸ்லேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றோம், காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். பட் ஒரு ஐடியா எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. டைம் வேணும் நமக்கு. அந்த ஃப்ரீ டைம் இருந்தால் தான் நம்ம யோசிக்க முடியும். வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? நான் சொன்ன பேரலா ஏதாவது பண்ண முடியுமா, பேரலா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, பேரலா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட். டைம் எடுக்கும்.
ஒரே ஓவர் நடக்க போறது கிடையாது. 5 வருஷம் எடுக்கட்டுமே, பிரச்சனையே கிடையாது. நான் திரும்பி பார்த்தேன், என்னோட லைஃப்ல திரும்பி பார்த்தேன்னா, எஸ் நான் நிறைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பேரலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பேரலா ஒர்க் பண்ணனால தான் நான் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கேன். நான் அதே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஜாப் மட்டும் பார்த்து வேற எதுவும் பண்ணாம இருந்தேன். இல்லைன்னா அந்த கார்பரேட் கம்பெனிக்கு போனேன். அங்க அதை மட்டும் விட்டுட்டு வேற எதுவுமே நான் பண்ணல. என்னோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணவே இல்லைனாக்கா நான் அங்கே தான் இருந்திருப்பேன் எவ்வளவு. பட் நான் தாட்ஸை சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம் வேணும் நமக்கு, திங்கிங். ஓகே, நீங்க ஒர்க் பண்றீங்களா அட்லீஸ்ட் திங்கிங், அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, மெதுவா ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ், உங்க பேரலல் இன்கம் வந்து அதிகமா ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சேலரி, நீங்க ஒர்க் பண்றது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு உங்க வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்கிட்ட ஜிம்ல சொன்னான், சார் இது ஒரு பார்ட்டி இருந்துச்சு, நான் பார்ட்டி கொடுத்தேன் பசங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்டி கொடுத்தேன், ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. ஓகே, 7,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றான். உடனே கேட்டேன் அவன்கிட்ட, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டேன். 50,000 சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னா. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜ் 2,000 நீ சம்பாதிக்கிறேன், ஆவரேஜ் 2,000 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சம்பளம் வெறும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்ட்டியில காலி. உன்னோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? அதாவது 1 மணி நேரத்துக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? அப்ராக்சிமேட்லி 200 ரூபாய். அப்ராக்சிமேட்லி 200 ரூபாய். ஸோ எவ்வளவு டைம் நீ கொடுத்துருக்கால. ஸோ உங்களோட வேல்யூ நீங்க தெரியாத வரைக்கும் என்னன்னா யூ ஆர் டம். ஓகே, உங்க வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 200 ரூபாய் இடத்துல சம்பாதிக்கிறேன், ஒரு மணி நேரத்தில் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? நான் எப்படி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? நீங்க அங்க யோசிக்க ஆரம்பிச்சே எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மணி இஸ் எனர்ஜி. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது, மணி இஸ் எனர்ஜி. சோ நீங்க என்ன எனர்ஜில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பைசா கிடைக்கும். சிம்பிள் ரூல். இது என்னன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வச்சுக்கோங்க. சின்ன வயசுல யாரும் கத்துக் கொடுக்கல, நம்ம ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்ல பைசா பத்தி யாரும் கத்துக் கொடுக்கறதே கிடையாது. சோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கு கிடைச்ச ரிசோர்சஸ், அதை வச்சுதான் பைசானா இதுதான் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தப்பான ஃபீலிங்ஸும் போட்டு வச்சிருக்கோம் மைண்டுக்குள்ள. சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல டீப் கண்டிஷன் வச்சிருக்கோம், டீப் ரூட்டட் கண்டிஷன் வச்சிருக்கோம். அதனால நம்ம வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அங்கதான் நாங்க என்ன பண்றோம்னா ரீப்ரோக்ராம் பண்றோம், கம்ப்ளீட்டா ரீப்ரோக்ராம் பண்றோம். ரீப்ரோக்ராம்ன்றது ஒரு கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டா வேற ப்ரோக்ராம் உங்க மைண்ட்ல எழுதுறோம் அபவுட் மணி. ஸோ அந்த பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அட்ராக்ட் பண்ற லெவல் வேற. இன்ஃபேக்ட் நிறைய பேர் செஷன்ஸ் எடுத்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பியூர்லி பிகாஸ் அந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ண அவங்களுக்கு, அவ்வளவுதான். என்னோட ஃபேவரட் திங் ஏன் வந்து பாத்தீங்கன்னா let money be working for you and don't make money your master. பைசாவை உங்க எஜமான ஆக்கிடாதீங்க. You should be always above money. Again, இந்த வீடியோஸ் நான் போடுற ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ நீங்க இந்த செஷன் எடுக்கிறதுக்கோ கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டேன், ஒரு காலத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச பிறகு நிறைய பேரோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த வீடியோ போடுறது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து கால் பண்ணாரு, ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் கால் பண்ணிட்டு சொன்னாரு, தேங்க்ஸ், என்னோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. புரியல எனக்கு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர முடியும், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அண்ட் சம்திங் கம்ப்ளீட்லி ஸ்டக் ஆயிட்டேன், கம்ப்ளீட்லி ப்ரோக். அண்ட் 2 குட்டி சின்ன பசங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா சூசைட் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போய் யூடியூப்ல போயிட்டு டிப்ரெஷன் பத்தி ஏதாவது வீடியோ இருக்கா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டிப்ரெஷன் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து உங்க வீடியோ வந்தது என்னன்னாக்கா வை சூசைட். அண்ட் அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க, நீங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஏன்னா நீங்களும் வெளியே வந்தீங்க, நானும் வெளியே வர முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில நான் வெளியே வந்துட்டேன், இந்த சென்ஸ் மைண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் ஐ நோ ஐ வில் மேக் மணி அப்படின்னா. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ நான் போட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த வை சூசைட்ன்ற வீடியோ போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காஃபி டே சித்தார்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டார். ஸோ சூசைட் பண்ணும்போது நான் அந்த வீடியோ போட்டேன், ஏன் சூசைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டேன்.
நான் அது போடும்போது யூடியூப் வந்து என்ன சொன்னாச்சுன்னா, அந்த மாதிரி மானிட்டைசேஷன் கிடைக்காது, இதுக்கு பைசா கிடைக்காது, அந்த வீடியோக்கு பைசா கிடைக்காது, ஏன்னா நீங்க சூசைட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. நான் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு வேற மாதிரி போட்டுருக்கலாம். பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. என்னோட இன்டென்ஷன் அது பைசா கிடையாது, யூடியூப்ல எனக்கு காசு வருமா அந்த இன்டென்ஷன் கிடையாது. இது ஒருத்தரோட லைஃபை சேவ் பண்ணுமா, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பாருங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அவர் பார்க்குற நேரத்தில் கரெக்டாக எப்படி வந்துச்சு வெளியே, பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் பிளான். நான் அடிக்கடி சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஜமாலுமே வாழ்க்கையில சேஞ்ச் பண்ண ஆசையா இருக்கா, உங்களை சீரியஸா ஒன்லி ஃபார் சீரியஸ் பீப்புள், நான் சொல்ல மாதிரி இது இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது. டைம் பாஸ் வந்தீங்கன்னா ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பட் நிஜமாலுமே என்னோட நான் சேஞ்ச் பண்ணணும், ஐ வாண்ட் டு மேக் a difference in my life, அந்த மாதிரி ஆட்கள் யாரா இருந்தீங்கன்னா என் நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு, ப்ளீஸ் டூ கால் மீ, I'll be there to help you. எகைன் நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணலாம், I'll be there to help you. எகைன் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, உங்களுக்கு ஏதாவது ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்க, பைசால ஏதாவது ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் தெரியல, சம்பர் நீங்க கமெண்ட்ஸ்ல போடணுமா, நீங்க ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா, யூ கேன் ஜஸ்ட் ஷேர் இன் யர் கமெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எப்படி என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு, எந்த விதத்துல இந்த வீடியோஸ் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணா கூட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எகெயின் தேங்க்யூ. எகெயின் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரோட லைஃப் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா யாரும் தெரியாது எங்க சூசைட் பண்ணிக்க பொசிஷன் இருக்காங்களும் தெரியாது, அந்த ஃபினான்ஷியல் கனெக்ஷனால. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எகைன் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். எகைன் Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.